பில்லி சூனியம் ஏவல் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இருக்கா இல்லையா நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அது ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்குது, உண்மைதான். எப்படி நல்லது கெட்டது இருக்கோ அதே மாதிரி இந்த 6 நட்சத்திர பாதங்கள்லையும் எந்த ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கோ அதிகமான கிரகங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிரகம் அதுக்கு மேல கிரகங்கள் இருந்ததுனாவே அந்த பில்லி சூனி ஏவல் இது மாதிரி விஷயங்கள். குடும்பத்துல தலைமை வகிப்பவர் யாரு? ஆண்மகன், குடும்ப தலைவன். அவங்க மூலியமா அது வச்சு அது சாச்சிட்டோம்னா அந்த குடும்பமே சின்ன பணமாயிரும், நிலை குலைந்து போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று இந்த 6 நட்சத்திர பாதங்கள் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இடுமருந்தா வைக்கலாம். பில்லி சுனி ஏவலா உங்களுக்கு உங்க மேலேயும் வைக்கலாம், உங்க வீட்லயும் வேற ஒருத்தவங்களுக்கு வைக்க வேண்டியது தவறுதெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த இதை சரி பண்றதுக்கு என்ன வழியில எளிய ஒரு பரிகாரம் மாதிரி அதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். எப்படிங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, வெற்றிலை வாங்கிக்கோங்க. பில்லி சூனி ஏவல் நெகட்டிவ் இதை சரி பண்றதுக்கு. FT லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜோதிடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்மளோட ஏஸ்தட்டிக் ஜோதிடர் தமிழ் சார் தான் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு இவங்க பில்லி சுனி வச்சுருக்காங்க, முட்டை மந்திரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எந்தெந்த ராசிகளுக்கு வைக்க முடியும், எந்தெந்த நட்சத்திரங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நிறைய ரிலேட்டிவ்ஸ் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க வீட்லயுமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லி பில்லி சுனி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு இந்த சாப்பாட்டுல மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க, அப்புறமா இவங்க முட்டை மந்திரிச்சு வீட்டு வாசல் வச்சுட்டாங்க, வீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரியான பில்லி சூனியமா இருக்கட்டும், இல்ல இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பில்லி சூனியம் ஏவல் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அது இருக்கா இல்லையா நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அது ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்குது, உண்மைதான். அது இருக்கு. ஆமாம். எப்படி நல்லது கெட்டது இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பும் இருக்கு. அது ஜாதக ரீதியாக எப்படின்னா, இப்போ கிரகங்கள்லே நவகிரகங்கள்லே நல்லது செய்யக்கூடிய நவகிரகம் இருக்கு, கெட்டது செய்யக்கூடிய நவகிரகங்கள் இருக்கு. நல்லது செய்யக்கூடியதுன்னா குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளபெற சந்திரன், இது மாதிரி 4 கிரகம் இருக்கு. அப்புறம் செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களும் கெட்ட கிரகங்கள். இப்போ உங்களுக்கு நவகிரகத்திலே நல்லது கெட்டது வந்துருச்சு. சூரியன்கிறவர் 2 இது பண்ணுவார், 50% நல்லவராகவும் 50% கெட்டவராகவும் இருப்பார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நவகிரகத்திலே இந்த அமைப்பு இருக்கிறதுனால கம்பல்சரி ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிறது 2 இருக்கு, இரவு பகல் மாதிரி. அதை பிரிக்கவே முடியாது. ஆனால் இது கிரக அமைப்பில் எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக விரிவாக பார்க்கலாம். எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இது மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே சார். சார் இப்போ பில்லி சூனியம் அப்படிங்கிறதே நிறைய பேர் இப்போ சொந்தக்காரவங்கள தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்க இந்த வீட்டில் இது இருக்கு, பில்லி சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ட்ரை பண்ணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது ஃபெயில் ஆகும். இல்லை கல்யாண தடை இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஃபேமிலி மொத்தமாகவே அஃபெக்ட் பண்ணும். அப்போது ஒரு ஃபேமிலி மொத்தமா அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு வீட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே பில்லி சூனியம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒருத்தருக்கு வச்சா அதுவே எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான பலன் இருக்கா சார்? ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வச்சாவே போதும். இது இப்போ நம்ம இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்துருவோம் என்னென்ன கிரகம் எப்படி இருந்தா அப்படிங்கிறது. இப்போ ஜோதிடத்தில் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாந்திரிகம் அப்படின்னாவே ராகு கேது அப்படிங்கிற 2 கிரகம் தான் அதில் சம்மந்தப்படுது. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரை. இதில் பார்த்தீங்கன்னா மீனம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவோடது. அடுத்தது மக நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்குது, இதுவும் கேதுவோடது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்குது, இது 3மே கேதுவோட நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது திருவாதிரை மிதுன ராசியில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கு. அடுத்தது சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கு. இந்த 6 நட்சத்திர பாதங்கள்லையும் எந்த ஒரு கிரகம் உட்காந்துருக்கோ அதிகமான கிரகங்கள், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிரகம் அதுக்கு மேலே கிரகங்கள் உட்காந்து இருந்ததுனாவே
அந்த பில்லி சூனி ஏவல் இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு அதிக 100% 200% வாய்ப்பு இருக்கு. அதோட பாதிப்புகளும் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே சார், நீங்கள் இப்போ குறிப்பிட்ட சில நட்சத்திரம் வந்துட்டு சொன்னீங்க, சதயம் சொன்னீங்க, சுவாதி சொன்னீங்க. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து நீங்கள் சொன்ன நட்சத்திரமும் இருக்கும், நீங்கள் சொல்லாத சில நட்சத்திரங்களும் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வச்சாவே வந்துட்டு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த மாதிரியான நட்சத்திரங்களும் இருக்கு, இப்போ வைக்க முடியாத நட்சத்திரங்களும் வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ வீட்டு தலைவருக்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்துட்டு வைக்க முடியாது அப்படின்னா இப்போ அது வந்துட்டு அந்த குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாதா சார்? இல்லை, எப்படின்னா இந்த 6 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ஆண் ராசியில் இருக்கும். அதாவது காரத்துவ பார்த்தீங்கன்னா ஆண் ராசியில் இருக்கும். எல்லாமே நெருப்பு காற்று ராசி. பார்த்தீங்கன்னா நெருப்பும் காற்று இருந்ததுன்னா நெருப்பு இன்னும் பற்றிக்கிட்டே எரியும். அதுதான் கான்செப்ட். எப்படின்னா இப்போ மேஷம், சிம்மம், தனுசு 3மே நெருப்பு ராசி. மிதுனம், துலாம், கும்பம் வந்து காற்று ராசி. இந்த ஆண் ராசி நெருப்பு ராசியில தான் இந்த 6 நட்சத்திர பாதங்களும் இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி பில்லி சூனியம் ஒர்க் அவுட் ஆகணும், ஒரு குடும்பத்துல தலைமை வகிப்பவர் யாரு, ஆண்மகன், குடும்ப தலைவன். அவங்க மூலியமா அதை வச்சு அதை சாய்ச்சிட்டோம்னா அந்த குடும்பமே சின்ன பணமாயிரும், நிலை குலைந்து போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் ஆண்மகனுக்கு தான் மெயினாக வைப்பாங்க. ஏன்னா வருமானங்கிறது அவங்க தான் அதிகம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் வருமானம் செய்கிறாங்க போகிறாங்க அப்படின்னாலும் ஒரு ஆப்ஷன் தான். பெண்கள் வேலைக்கு போகிறது ஒரு ஆப்ஷன், போகலாமே இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஆணுங்கிறது அந்த ஒரு குடும்பத்தையே தூக்கி சுமக்கிற ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஆண் தான் முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட முன்னெடுத்து செய்யக்கூடிய இந்த ஆண்களுக்கு வைக்கக்கூடிய அந்த இயற்கையாகவே அந்த இந்தந்த நம்ம சொன்ன 6 நட்சத்திர சாரத்துலேயும் நம்மளோட அந்த குறைஞ்சது நம்ம நவகிரகத்தில் 9 கிரகம் உட்காந்து லக்னம் அது சேரும், மொத்தம் 10. இதெல்லாம் அதில் அமர்ந்திருந்ததுன்னா இந்த 10 லக்னமும் சேர்த்து இந்த 9 நவகிரகம் இந்த 6 நட்சத்திர பாதத்திலே அமைஞ்சிருந்ததுன்னா இது 100% ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒர்க் அவுட் ஆகும். ஆமா ஆமா, அவங்களுக்கு பில்லி சூனியம் அஃபெக்ட் ஆகும், 100% அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இது இல்லாத ராசிகள்லாம் சில பேர் இருப்பாங்க இல்ல சார், இப்போ விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ மேஷம்லயே நீங்க அஸ்வினி மட்டும் தான் சொன்னீங்க. இப்போ அதுலயே வந்துட்டு நிறைய இன்னும் 2 நட்சத்திரம் பரணி இருக்கு, பரணி இருக்கு. இப்போ பரணி நட்சத்திரத்துல வைக்கிறாங்க அப்படின்னா இது ராசி அடிப்படையில நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நட்சத்திர அடிப்படையில எடுக்கணுமா, இல்ல நட்சத்திர அடிப்படையில? நட்சத்திர அடிப்படையில எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த 2 கிரகம் தான், இந்த 2 நிழல்களோட நட்சத்திரம் தான் பில்லி சூனி ஏவலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த நட்சத்திரம் தான் நம்ம அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற எந்த நட்சத்திரமும் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 6 நட்சத்திர பாதங்கள்ல இருக்கிற ஒரு ஏதாவது கிரகம் மினிமம் நம்ம அந்த 9 லக்னத்தோட சேர்த்து 10 கிரகமும் அதுல உட்கார்ந்து இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த பிறந்தப்ப ராசி கட்டத்தில் இருக்குங்களா, அப்படி மினிமம் ஒரு 4 கிரகம் அதுக்கு மேல உட்காந்தாதான் இந்த 6 நட்சத்திர பாதத்துல உட்காந்துருந்தாவே அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற எந்த நட்சத்திரத்துக்கும் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மற்ற எந்த நட்சத்திரங்களுக்கும் பாதிப்பு வராது. அது எப்போ இது பாதிப்பு வரும்னா இந்த ராகு தசை ராகு புத்தி, ராகு தசை கேது புத்தி, கேது தசை கேது புத்தி, கேது தசை ராகு புத்தி, இது மாதிரி டைம்ல தான் அது நம்மளுக்கு 100% நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் அது வைக்கவும் முடியும். ஓகே சார். சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு சாப்பாட்டுல கொடுக்கறதுலாம் வந்துட்டு நம்ம இடுமருந்து, அதுவுமே இந்த நட்சத்திரம் உங்களுக்கு? ஆமா, இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு பொருந்தும். ராகு கேது அந்த ஜாதகத்துல ரொம்ப நல்லா வலுவா இருக்கணும். அதுக்கு ராகு கேது தான் அதுக்கான ஒரு சாராம்சம். அப்படிங்கிறப்ப அது நல்லா ஒரு வலுவா இருந்து உங்களுக்கு அந்த ஜாதகம் பலவீனமா இருந்ததுன்னா அந்த இடுமருந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், வேலை செஞ்சிடும். சரி, இப்போ இடுமருந்து பில்லி சூனியம் ஏவலை தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து திருஷ்டி கழிச்சு ஊத்திருப்பாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கிளி ஜோசியம் பார்க்கும் போதோ இல்ல இது வச்சு பார்க்கும் போதோ நீங்க அதை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு, உங்களுக்கு அதை வந்துட்டு கழிக்கணும் இல்லை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான இந்த திருஷ்டி கழிச்சு ஊற்றி தாண்டதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இப்போ சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ராத்திரி டைமில் வந்துட்டு தனியாக எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி விஷயமும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் வந்துட்டு இந்த நட்சத்திரங்களோட ஒத்து போகும், கனெக்ட் ஆகும். எப்படின்னா ஒன்று வந்து இந்த 6 நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு இடுமருந்தா வைக்கலாம், பில்லி சூனி ஏவலா உங்களுக்கு வந்து உங்க மேலேயும் வைக்கலாம், உங்க வீட்லயும் வைக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் இல்லை சார்
அது வேற ஒருத்தவங்களுக்கு வைக்க வேண்டியது தவறுதலா எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த பாதிப்பு இருக்கும் கம்பல்சரி இருக்கும். அதில் என்ன பாதிப்போ அது இருக்கு. அதுவும் ஆமாம், அந்த பொருள் நம்மளுக்கு தவறுதலா நம்ம சைடு வந்துருச்சு, எடுத்துகிட்டு போகிற டைமில் இங்கேயே விட்டுட்டாங்க, விழுந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில் அந்த பொருள் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதோட பாதிப்பு இருக்கும், கம்பல்சரி இருக்கும். அது இந்த நட்சத்திர சாரம் பெற்றவங்களுக்கு அது அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி பில்லி சோனி மேவலோ இல்லை கண்டிஸ்டியோ எதுவுமே நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நிறைய வழிபாடு முறைகள் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு முருகனை வேண்டலாம், நம்ம காவல் தெய்வங்களை வந்துட்டு வேண்டலாம், இல்லை நம்ம குலதெய்வங்க வந்துட்டு நம்மளுக்கு கூடயே இருந்ததுன்னா என்ன மாதிரியான தீய சக்தியுமே வந்துட்டு நம்ம கிட்டவே வரவே வராது அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லியுமே வந்துட்டு கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன நட்சத்திரங்க வந்துட்டு குலதெய்வத்தை வந்துட்டு வழிபடுறாங்க, அவங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபடுறாங்க, இல்லை காவல் தெய்வங்களை வந்துட்டு எப்பயுமே வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பில்லி சூனி ஏவல் வந்து வைக்கிறதே வந்து குலதெய்வத்தை கட்டி போட்டு தான் வைப்பாங்க. அவங்களோட அருள் கிடைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு சின்ன விஷயமே, ஒரு கந்திஷ்டியாக இருக்கட்டும், ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நீங்கள் ஒரு நல்ல நிலபலம் வாங்கிட்டீங்க, நல்லா வீடு பங்களாவாக கட்டிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஒவ்வொன்று போகுது, உங்களை சாய்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக உங்கள்கிட்ட சாய்க்க முடியாது, இன்டைரக்டாக தான் உங்களை வந்து சாய்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முதல்ல குலதெய்வத்தை அது கட்டி போட்டுருவாங்க. அது உங்களுக்கு அருள் கிடைக்காம பண்ணுறது தான் கட்டி போடுறதுன்னு அர்த்தம். அதை சிலைகளுக்கு வச்சுட்டு குலதெய்வ சிலைகளுக்கு வச்சாதான் உங்களுக்கு வந்து ஏதாவது செய்வினை இது மாதிரி கோளாறுகளை செயல்படுத்த முடியும். அப்படிங்கிறப்ப குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. செஞ்சால் உங்களுக்கு அந்த டைமில் அந்த ராகு புத்தி ராகு தசை அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து 100% அந்த ஒர்க் அவுட் ஆகும். அப்போ குலதெய்வியை கட்டி போட்டுருவாங்க. உங்கள் எந்த தெய்வத்தோட அருளும் அது கிடைக்காது. அதை நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கான எதிர்வினை தான் அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே சரி, இப்போ நம்ம கட்டத்தை வச்சு நீங்கள் சொன்னீங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களோட நட்சத்திர பேஸ் பண்ணி வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்மளுக்கே வந்துட்டு சில டைம் வந்து இந்த திசை நடக்குது இந்த திசை நடக்குது, இப்போ மேஷ ராசிக்கா இவங்களுக்கு வந்துட்டு இந்த திசை நடக்குது, செவ்வாய் நடக்குது, இது வந்துட்டு பலன் ஜாஸ்தி இருக்கு, இது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், குரு வந்துட்டு உச்சத்துல இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த கிரகண பயிற்சி நடக்கும் போதோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கோச்சார ரீதியா இருக்கிற பலனுமே வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். இப்போ ராகுவோ கேதுவோ வந்துட்டு இந்த ராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்காங்க அப்படின்னா, பாதகமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வைக்கும் போது அந்த பர்டிகுலர் டைம்ல வச்சா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி, ஜென்ம சனி, ஜென்ம ராகு, ஜென்ம கேது இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட தசைகள், ராகு கேதுவோட தசைகள் புத்திகள் வரணும், அப்போதான் அதோட வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகம் எடுக்கும்போது பொண்ணு மாப்பிளைக்கு ராகு கேது இருக்கு, அதனாலே கல்யாணம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம திருநாகேஸ்வரம் போனா இப்ப கூட உட்காந்து ஒரு 100 பேர் வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜாதகத்திலேயே ராகு கேது வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இன்னும் அதிகமாகுமா சார்? இல்லை அது வேற. இப்போ அது வந்து கலத்தர தோஷம். ராகு கேதுங்கிறது இப்போ ராகுவோ கேதுவோ 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா கலத்தர தோஷம், திருமணையை தடை பண்ணும், அது ஒரு விஷயம் தான் பண்ணும். பட் இது மாதிரி பில்லி சூனி ஏவலுக்கு அந்த கான்செப்ட் கிடையாது. அது 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கலத்தர தோஷம் திருமண தடையை ஏற்படுத்தும், தள்ளி வைக்கும், இல்லைன்னா 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். ஆனா இது பில்லி சூனி ஏவலுங்கிறது இது வேற கான்செப்ட். ஆமா, அது வேற கான்செப்ட். ஓகே சார். சரி, இப்போ இது ஒருத்தவங்களுக்கு வச்சுட்டாங்க எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறது சார், ஐடென்டிஃபை பண்றது? சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க உங்களுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம கிட்ட எப்படின்னா உடம்புல பார்த்தீங்கன்னா பின் கழுத்து வந்து பயங்கரமாக வலிக்கும், சம்மந்தமே இல்லாமல் வலிக்கும், திடீர்னு ஒரு வலி வரும், பின்னாடி பாதத்தில் வந்து நல்லா எரியும், காலெல்லாம் எரிச்சல் வரும், அது ஏன் நடக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த இடுமருந்து வச்சாங்கன்னா கொமட்டல் வரும், எது சாப்பிட்டாலும் உடம்பு ஒத்துக்காது, அதிகமாக சிரமப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுகள்லாம் வரும், ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் பயமுறுத்துகிற மாதிரி கனவுகள்லாம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வவால் வந்துட்டு போகும். வீட்டில் வவால் வந்தாவே அது ராகு மூலியமா நடந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து வவால் அடிக்கடி வந்துட்டு போகும். இது மாதிரி நம்ம உடம்புல வந்து இப்படி தேவையில்லாத, அப்புறம் எதுக்கெடுத்தாலும் அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிறது, கோவப்படுறது, இது மாதிரி விஷயங்கள சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இது பண்ணிக்காதீங்க,
சைக்காலஜி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது என்னதான் சைக்காலஜி பார்த்தாலும் இப்போ நார்மல் ரிப்போர்ட் பார்த்துட்டாங்க, எங்கள் வீட்டில் இப்படியே இருக்காங்க, இவங்களுக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்தளவுக்கு போயிடுவாங்க. என்னதான் போனாலும் இதை சரி பண்ணாமல் நீங்கள் மருத்துவ ரீதியாக போனீங்கன்னா எந்த ரிப்போர்ட்டும் இதுவாகிடும். சைக்காலஜிலே போனால் கூட அவங்க பார்த்துட்டு அவங்களும் ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க அப்படிங்கிறதோட நிறுத்திடுவாங்க. இது எப்போவுமே இதை கண்டு உணர்ந்து அது சரி பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே இருந்துக்கிட்டு. ஓகே சார், இப்போ சரி பண்ணுறதுக்கு என்ன தான் சார் வழி? இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழினா, சிம்பிளாக வந்து நம்ம ஒரு எளிய ஒரு பரிகாரம் மாதிரி இருக்குது, அதை நம்ம வீட்டிலே செய்யலாம். எப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, வெற்றிலை வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பில்லி சூனிய ஏவல் நெகட்டிவை இதை சரி பண்ணுறதுக்கு வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்காத பட்சத்தில் அந்த சாதாரண எருக்கும் பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வாங்கிக்கணும். வாங்கி அந்த தட்டு மேலே வெத்தலை வச்சு, வெத்தலை மேலே வெள்ளை இருக்கு பூ வச்சு, அதுக்கு மேலே ஒரு நல்லா கட்டி சூடம் வாங்கி அதை நல்லா வீட்டில் நடு ஹாலில் வச்சு, அதை நீங்கள் நல்லா சூடத்தை நல்லா எரிய விட்டு, கூட நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து அது பக்கத்தில் உக்காந்து அது பார்த்தீங்கன்னா அது எரியிற வரைக்கும் உங்கள் குலதெய்வத்தையோ உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ அதை வேண்டிக்கலாம். வேண்டிட்டு அதை கொஞ்சம் அந்த முடிகிற ஸ்டேஜில் எல்லாம் எரிஞ்சிட்ருப்ப கூட இப்படி இப்படி உடம்புலாம் இப்படி அப்படியே இதிலேருந்து இப்படி கை காலை உருவி விடுற மாதிரி, இதில் எங்கள் உடம்புல எங்கள் மேலே இருந்தால் கூட அது விலகி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு, இதை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பண்ணணும். 3 அமாவாசை பண்ணணும் இந்த பரிகாரம். 3 அமாவாசை பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா கெட்ட சக்தியும் நெகட்டிவும் போயிடும். நம்மளுக்கு மேலே வச்சுருந்தாலும் அந்த விஷயம்லாம் விலகி போயிடும். அதை வெத்தலையை கொண்டு போய் கால் படாத இடத்துல கொண்டு போய் நம்ம ஓரமாக போட்டுடலாம். தண்ணியிலையோ இதுலேயே ஒன்று போட்டலாம், கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். 3 அமாவாசையை தொடர்ந்து செய்யணும். ஓகே சார். செஞ்சோம்னா இது நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் விலகி போயிடும். சார், இப்போ என் ஜாதகம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. என்னோட ராசிக்கோ இல்லை என்னோட நட்சத்திரத்துக்கோ இல்லை என்னோட கட்டங்களுக்கோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு இப்போ ராசி இதுன்னு பார்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு நான் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேது ராகு இந்த நட்சத்திர சாரத்தில் உங்களுக்கு வந்து 4 மினிமம் 4 அதுக்கு மேலே கிரகம் இருக்கணும். அப்படி அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சாத்தியம் இருக்கும். அது உங்களுக்கு வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஜாதகத்துக்கு அந்த நவகிரகங்களை உட்காந்த அமைப்பில் வந்து இந்த ராகு கேதுவோட நட்சத்திர சாரத்தில் வந்து உங்களுக்கு 4 கிரகத்துக்கு மேலே எதுவும் இல்லை. ஓகே சார். அதுக்குள்ளார தான் இருக்குது, ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது. ஒரே ஒரு கிரகம் தான் இருக்கு, வாய்ப்பே இல்லை, வைக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஓகே. அப்படி இருந்தால் தான் அது 100% நம்மளுக்கு ஒர்க் அவுட். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தவங்க யாருக்கு வேணாலும் வைக்கலாம், எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு வச்சாலும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்துட்டு அந்த கிளாரிஃபிகேஷனே வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சாரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு FT லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.